வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வீடியோ போட்டிருப்போம். நீட் 2024 ஆர்கானிக் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 4 வீடியோ. இதில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். உங்களுக்கே தெரியும், இது எல்லாமே நம்ம புக்லேயே படிச்சிருக்கோம். சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட். கார்பாக்சிலிக் ஆசிட் சோடியம் பைகார்பனேட் சேர்ந்து RCOONA, தட் இஸ் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஜென்ரலாக மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக OH குரூப்போடையும் ரியாக்ட் ஆகும். கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கக்கூடிய H+ அயன் ரீப்ளேஸ்மெண்ட்டையும் ரியாக்ட் ஆகும். பட் ஒன்லி சோடியம் பைகார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெளியேறும். இது வந்து பிரிஸ்க் எஃபரன்ஸ் கொடுக்கும். அந்த பிரிஸ்க் எஃபரன்ஸ்க்கு உண்டான கேஸ் வந்து CO2 கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷனில் கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிக்யூல் டஸ் நாட் கிவ் சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீனால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட்டை வந்து தராது. பட் ஃபீனாலினுடைய காம்பவுண்ட் மோர் அசிடிக்காக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் நாமளே படிச்சிருப்போம். புக்கில் வந்து நைட்ரேஷன் பண்ணும்போது 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் கிடைக்கும். இந்த 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் ஓட ஃபீனாலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய OH குரூப்பில் H+ வந்து மோர் அசிடிக். ஸோ ஃபீனாலில் அந்த காம்பவுண்ட் மட்டும் கிவ்ஸ் சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டரிஃபிகேஷன், தட் இஸ் ஃப்ரூட்டி ஸ்மெல் கான்செப்ட். கார்பாக்சிலிக் ஆசிடோட ஆல்கஹால் போடும்போது கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடில் நமக்கு எஸ்டர் கிடைக்கும். எஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஸ்மெல். இதை வச்சு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு COH குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணுறது சிம்பிள் டெஸ்ட்டு. ஒரு ஆசிடை நம்ம கண்டுபிடிக்கிறது லிட்மஸ் பேப்பர், தட் இஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 டெஸ்ட்டு: சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட், எஸ்டரிஃபிகேஷன், ஃப்ரூட்டி ஸ்மெல், லிட்மஸ் பேப்பரில் ப்ளூ கலர் டர்ன்ஸ் ரெட். நெக்ஸ்ட்டு அனதர் டெஸ்ட் ஃபார் அமீன்ஸ். அமீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நைட்ரஜன் காம்பவுண்டில் இருந்து தான் கொஷின்ஸ் நிறைய வரும் நீட்டுக்கு. அதனால் நீட்டில் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புக்குக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேணால் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து கார்போலமின் டெஸ்ட். கார்போலமின் டெஸ்ட் ஜென்ரலி இட் இஸ் ஃபார் ப்ரைமரி அமீன். நம்ம வந்து புக்கில் படிச்சிருக்கோம். ப்ரைமரி அமீன் கிவ்ஸ் கார்போலமின் டெஸ்ட், பாசிட்டிவ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெஸ்ட், இட் இஸ் எதெல்லாம் கொடுக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன், அமைடு அண்ட் யூரியா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கார்போலமின் டெஸ்ட்டுக்கு தராது. அரோமேட்டிக் அமீனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்லி அனிலின் கிவ்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் கார்போலமின் டெஸ்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது தரும் எது தராதுன்றதை நல்லா தெளிவாக பார்த்துக்குவாங்க. இதை நமக்கு அமீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம், இந்த பேசிக் மீடியத்தில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அல்கைல் ஐசோசயனைடு. அல்கைல் ஐசோசயனைடு கேட்குறோம், RNC. இந்த அல்கைல் ஐசோசயனைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்கும், இரிட்டேட்டிங் ஸ்மெல்லாக இருக்கும். அது நம்ம புக்கில் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தெளிவாக. அல்கைல் ஐசோசயனைடு வந்து பண்ண கிடைக்கும், தட் இஸ் கார்போலமின் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட்டு. நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா HNO2. HNO2 இது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா யூஸ் டு டிஸ்டிங்யூஷ் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன். நம்ம ஏற்கனவே புக்கில் இதுவும் இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அமீன் கிவ்ஸ் ஆல்கஹால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நைட்ரஜன் கேஸ். நம்ம இப்போது ப்ரைமரி அமீன் அலிபேட்டிக் அமீனோட வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பென்சீன் டயசோனியம் குளோரைடு மாதிரியான ப்ராடக்டை அது தராது. ஏன் அப்படின்னாக்கா ப்ரைமரி அமீன் கிவ்ஸ் நைட்ரஜன் கேஸ், ஸோ இட் இஸ் அன்ஸ்டேபிள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசோடைட் டெஸ்ட்டுக்கு இந்த ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன்லாம் ரியாக்ட் ஆகாது. அதனால்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிரைமரி அமீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி react with nitrous acid gives nitrogen gas only, no the formation of diazonium chloride product. So primary amine gives alcohol and nitrogen gas. Next, secondary amines react with nitrous acid to give N-nitrosamine. N-nitrosamine பார்த்தீங்கன்னா yellow oily liquid ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து tertiary amine. Tertiary amine react with nitrous acid gives trialkyl ammonium சால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஈஸியாக ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீனை டிஸ்டிங்யூஷ் பண்ண நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடியே சொன்னது தான், நாம் அலிபேட்டிக் அமீனும் அரோமேட்டிக் அமீனும் டிஸ்டிங்யூஷ் பண்ண இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசோடைட் டெஸ்ட். அரோமேட்டிக் அமீனை NaNO2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl நம்ம யூஸ் பண்ணும்போது நைட்ரஸ் ஆசிட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும், HNO2. இந்த HNO2 வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்தர் react with aniline to give benzene diazonium chloride. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடோட நம்ம பீட்டா நாப்தால் சேர்த்தும் பொழுது, இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடோட பீட்டா நாப்தால் 0 to 5 degree Celsius, that is பீட்டா நாப்தால் மேக்ஸிமம் அல்கலைன் மீடியத்தில் எடுத்துக்கணும். அல்கலைன் மீடியத்தில் எடுத்துக்கும் பொழுது இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து ஒரு ஆசோ டை கிடைக்கும். இந்த ஆசோ டை வந்து பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்டிங்யூஷ் பிரைமரி, செகண்டரி and tertiary amine versus aromatic amine. Aromatic amine give positive test and aliphatic amine give negative test. Next, another important primary, secondary and tertiary amine distinguish பண்ணுறது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெர்க் ரியாஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைட். பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைட் react with secondary amine gives the SN2 reaction மாதிரி தான். நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகுது, Cl வெளியே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிறிஸ்டலைன் காம்பவுண்டாக கிடைக்கும். இந்த கிறிஸ்டலைன் காம்பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சாலிபிள் இன் அல்கலைன் மீடியம். தட் இஸ் வந்து சல்ஃபோனமைடுன்ற ஒரு கிறிஸ்டலைன் கிடைக்கும். இன்சாலிபிள் இன் அல்கலைன் தட் இஸ் வந்து பேசிக் மீடியம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு கரைக்கிறோம் அப்படின்னா கரையில் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக அது செகண்டரி அமீன். சப்போஸ் பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடோட நம்ம பிரைமரி அமீன் சேர்த்தும் பொழுது நமக்கு அல்கலின் மீடியத்தில் சாலிபிள் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிரைமரி அமீன். செகண்டரி அமீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சாலிபிள் இன் அல்கலைன் மீடியம் அண்ட் பிரைமரி அமீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிபிள் இன் அல்கலைன் மீடியம். Tertiary amine does not form the stable sulfonamide compounds to give negative test. இது react ஆகாது. சல்ஃபோனமைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாகுது, எந்த வித கிறிஸ்டலைன் அங்கே உருவாகுது. ஸோ primary, secondary and tertiary amine can be easily distinguished by Innsberg reagent. Innsberg reagentன்றது பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.